வச்சுங்க. அவங்களுடைய கஸ்டமர் வந்து பிளைண்ட் ஆமாம், கண் தெரியாதவங்க. ஸோ அவங்க டீ சாப்பிடணும்னு சொன்னதுனால வண்டியை நிப்பாட்டியிருக்காரு. வீடியோ கிட்டத்தட்ட 5-6 மணி வரைக்கும் முடிச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரிப்பு கூட அடிக்கலை. ஒரு மணி நேரம் அசந்துட்டாங்க. அது பிட்டோவில் ஒரு சின்ன 2 பிட்டு அடிச்சிச்சு. அதை கூட விடாமல் இன்னொரு டிரைவர் எடுத்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு நிலைமை மோசமாயிருச்சு. நம்ம ஓட்டுறது நம்ம சாப்பாட்டுக்கும் வண்டிக்கு சிஎன்ஜிக்கும் தான் கரெக்டாக இருக்கும். அந்த ரேட்டுக்கெலாம் ஓட்டினோம்னா அதாவது ஆட்டோவுக்கு உண்டான ரேட்டவும் டாக்ஸிக்கு உண்டான ரேட்டவும் நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், நீங்களே பாருங்கள். இது வந்து மக்களுக்கு தெரியும். டாக்ஸி முருகா டாக்ஸி சர்வீஸ் உங்களை அன்புடன் வர இருக்கிறேங்க. நேற்று வண்டி எடுத்தேங்க. நான் நேற்று ஒரு 2 ட்ரிப்பை ஓட்டிட்டு ஏர்போர்ட்லேருந்து ஒரு டியூட்டி எடுத்துகிட்டு நம்ம டிமார்ட் கந்தன்ஜாவடியா ஆமாம் அங்கே எடுத்துகிட்டு போனேன். லாஸ்ட்டாக போயிட்டு அங்கே போய் வண்டியை நிப்பாட்டினவன் தான் ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து முடிச்சு தான் இருந்தேன். வீடியோ கிட்டத்தட்ட 5-6 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரிப்பு கூட அடிக்கலை. ஒரு மணி நேரம் அசந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இன்னொருத்தர் வேறு அங்கேருந்து பழக்கமாகி நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு 2 பேரும் தான் உட்காந்துருக்கோம். ஒரு சின்ன ட்ரிப்பு கூட இல்லை. ரேபிட்டோவில் ஒரு சின்ன 2 பிட்டு அடிச்சிச்சு. அதை கூட விடாமல் இன்னொரு டிரைவர் எடுத்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு நிலைமை மோசமாயிருச்சு. மாதிரி இல்லை. எனக்கு வெறியாகி போய் அங்கேருந்து அப்படியே எம்டி அடிச்சுட்டு இங்கே நம்ம டிஎல்எஃப் பக்கம் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டேன் நான். ஸோ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியவில்லை. வேறு வழி இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறப்போ நம்ம குரூப்பில் இருக்கிற ஐயப்பன் கால் பண்ணார். வீட்டில் வந்து கஞ்சியும் மீன் குழம்பும் பொரிச்ச மீனும் இருக்குன்னாரு தயிரோட. சரி ரைட்டு கெட்டி கொண்டு வாங்க அப்படின்னோம். அவரும் வந்து கெட்டி கொண்டுறேனாரு. ட்ரிப்பை எடுத்துகிட்டு ட்ரிப்பில் தான் வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை வாங்குறதுக்காகத்தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். அவர் ட்ரிப்பு பூந்தமல்லி போய்கிட்டு இருக்காருண்ணே. அவர் அப்படியே கிளம்புனாலும் கிளம்பிடுவார். நம்ம சாப்பாடை வாங்கிட்டு அப்படிங்கிட்டு வந்துடுவோம். மெனக்கட்டு அந்த கஸ்டமரோடு வர்றாரு. ஒரு 2 செகண்ட் நிப்பாட்டு கொடுத்துட்டு போகிறேன்னு இருக்காரு. போய் வாங்குவோம். சுத்தமாக ஓட்டம் இல்லைங்க இன்றைக்கலாம். இன்றைக்கின்னு இல்லை, இப்போ ஒரு வாரம் 10 நாளாகவே புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. நான் உள்ள சிட்டிக்குள்ள அந்த அளவுக்கு ஓட்டலை. அவுட்டர்லேயே சுற்றிட்டு இருந்தீங்களா எனக்கு தெரில. இப்போ உள்ளே வந்து பார்த்தா மரண மொக்கையாக இருக்குது. அடிக்குது 1-2 டூட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாமல் அடிக்கிறான். இந்த ஆப் அந்த ஆப்புன்னு குறை சொல்ல முடியாது. எல்லா ஆப்பும் தான். கிலோமீட்டருக்கு ரொம்ப கம்மி அடிமட்ட ரேட்டு. அப்படி ஓட்டியும் அதில் ஒன்றுமே இருக்காது. நம்ம ஓட்டுறது நம்ம சாப்பாட்டுக்கும் வண்டிக்கு சிஎன்ஜிக்கும் தான் கரெக்டாக இருக்கும். அந்த ரேட்டுக்கெலாம் ஓட்டினோம்னா. அது மட்டும் இல்லாமல் வாடகை வண்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் நிலமெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டம். அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அடிக்கிற 1-2 டியூட்டினாலுமே ஓரளவுக்கு அமௌண்ட் கரெக்டான அமௌண்ட் அடித்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக இருக்கும். ஆனால் அடிக்கிற எல்லா ட்ரிப்புமே மோசமான அமௌண்ட் தான். நான் மட்டும் இல்லை, எல்லா பேரும் புலம்புறாங்க. எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஐடி பிளாக் பண்ணிட்டாங்களா, நீ என்னண்ணா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் அதெல்லாம் பர்மனெண்ட்டாகவே பிளாக் பண்ணிட்டாங்க ஊபர் ஐடி. ஏன்னா எக்ஸ்ட்ரா காசு கேட்குறோம் அப்படின்ற மாதிரி. அது எக்ஸ்ட்ரா காசு கிடையாது, எங்களுடைய காசை தான் நாங்கள் கேட்குறோன்றது புரிய மாட்டேது மக்களுக்கு. அதுக்கும் நான் இதுக்குள்ளே ஒரு இன்க்ளூட் பண்ணுற வீடியோ. அதாவது ஆட்டோவுக்கு உண்டான ரேட்டவும் டாக்ஸிக்கு உண்டான ரேட்டவும் நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், நீங்களே பாருங்கள். இது வந்து மக்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து தான் வந்து அந்த தப்பு அவங்களும் பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமர்கிட்ட அன்னைக்கு கேட்குறேன், இவ்வளோ அமௌண்ட் காமிக்குதுங்க, நார்மலாக இந்த ப்ரைஸாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்றேன். அந்த வாங்க வரட்டா போங்க, நாங்கள் அதில் ஆப்பில் வந்து காமிக்கிறது தான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியுது என்ன ரேட்டு கரெக்டான ரேட்டு எது அப்படின்ட்டு. ஆனால் கூட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நம்மளை மாதிரி டாக்ஸி டிரைவர். நமக்கு ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அப்படியே நிப்பாட்டிட்டேன் நான் வண்டியை, வெறுத்துட்டேன். அதனால் வீட்டு சாப்பாடு வருது. சரி ரைட்டு டிஎல்எஃப் தாண்டி பண்ணி படிக்கணும். மீன் குழம்பு, கஞ்சி, அதுக்கப்புறம் மீன் பொரியல் ஐயப்பன்றவர் கொண்டு வராரு. நானும் பாண்டியன் இன்னும் 2 டிரைவர்ஸ் எல்லாம் சாப்பிட்றதா இருந்துச்சு. அதில் 2 பேர் ரூட்டு மாறி போயிட்டாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க 2 பேர் மட்டும். அவர் வேறு வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போயிட்டாரு டிஎல்எஃப் தாண்டி. அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. கஸ்டமர் டீ சாப்பிட்னு சொன்னாங்களாம். நம்ம நேரத்துக்கு தலைவரே கஸ்டமர் டீ சாப்பிட்னு சொல்லிட்டாங்க, ஓரமாக நிப்பாட்டி வைக்க வாங்க அப்படின்னாரு. வீட்டில் இருக்கிறப்போ வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டோம். இப்போது வீட்டு சாப்பாடுக்கு ஓடிட்டு தர மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக சாப்பிடுங்க சொல்லிக்கிட்டு இருந்தார், கொண்டு வர்றேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இன்னைக்கு சாப்பிட்ருவோம். டீக்கடை இது நிற்கிது வண்டி, நம்ம வண்டி.
இந்த தலைவர் இங்கிட்ட இருந்து வர்றாரு. சாப்பாடை வாங்கி உள்ளே வச்சாச்சுங்க. அவங்களுடைய கஸ்டமர் வந்து பிளைண்ட் ஆமாம், கண் தெரியாதவங்க. ஸோ அவங்க டீ சாப்பிடணும்னு சொன்னதுனால வண்டியை நிப்பாட்டியிருக்காரு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா டீ வாங்கி வந்து கொடுத்துட்டாரு. நாங்களும் வந்து பார்த்தோம்னா சரி ரைட்டு கிளம்பலாம் அப்படி வாங்கிட்டு வந்தாச்சு. பாண்டியன் ஒரே ஒருத்தர் தான் வந்துகிட்டு இருக்காரு. மற்ற 2 பேர் வரேன்னு சொன்னவங்க எங்கிட்ட இருக்காங்கன்னே தெரியல. தெரியலன்னா ட்ரிப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டாங்க போய். இப்படியே போச்சுன்னா பேசாம காரை விற்றுப்புட்டு எல்லா வேறு ஆட்டோ வாங்கிட்டு ஓட்ட வேண்டியது. முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆட்டோவோட ரேட்டு அவங்களுக்கு உண்டான உரிமையை அவங்க கரெக்டாக வாங்கிக்கிறாங்க. நமக்கு உண்டான உரிமையை வாங்க முடியலை. கேட்டால் பிச்சை. அதாவது நம்ம கஷ்டம் பிச்சை எடுக்கிறோம். எக்ஸ்ட்ரா கேஷ் இஷ்யூ இதில் நிறையா இருக்குது. நம்ம டாக்ஸி ஃபீல்டில் வந்து டிரைவருக்குள்ளே ஒற்றுமை இல்லை, ஆட்டோக்காரவங்களுக்குள்ளே ஒற்றுமை பயங்கரமாக இருக்குது. அவங்களுக்கு உண்டானதை கேட்டு நின்று வாங்குறாங்க. நமக்கு வக்கில்லை. ஓகேங்க, என்ன சொல்கிறேன்னு தெரியல. பாண்டியன் வந்துகிட்டு இருக்காரு. வரவும் என்னென்ன சாப்பாடு, வீட்டு சாப்பாடு அப்படின்றத காட்டுறேன். அதாவது பாண்டியன் வண்டி வந்து விட்டது. மற்ற 2 பேர் தான் பாவங்க சாப்பிட கொடுத்து வைக்கல. வேற ஒன்றும் இல்லைங்க. கஞ்சி, மீன் குழம்பு, அவ்வளோதான். தயிர் ஊற்றி அடிக்க வேண்டியது டம்முன்னு வெயிலுக்கு. என்ன வேலை? ஏதோ ஒரு வேலை. இந்த வேலை பிடிக்கல உனக்கு? எங்க இங்க இருக்கிற நிலைமைக்கு பார்த்தா இதை பார்ட் டைமா வச்சுக்கிட்டு மெயின் வேலையாக வேலைக்கு சேர்ந்து பைக் ஓட்டப்போமா? அது பைக்கில் ஆட்டோ எடுத்துலான்ட்டுங்க. யார் இது ஆட்டோ சொன்ன மாதிரி, மணிமாறன் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோ எடுத்து போட்டுடலாம் உங்களுக்கு. ஒரு பிரச்சனை, இது ஏர்போர்ட்ல லிஃப்ட்ல நடக்கல, டப்பல் நடக்க விட்டேன். அதனால இங்கேயும் அடிப்படியா இப்படி நடக்க விடுறீங்களா இல்லையா அப்படி புலம்புறாரு. என்ன மொட்டை மாடிக்கே கூப்பிட்டு விட்டாரு. அதான் சரி. ரூமுக்குள்ள வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தினுசா இங்கே பார்த்தீங்களா, உருளைக்கிழங்க வேக வச்சுட்டாங்க. அதுக்கு கட்டர் பார்த்தீங்களா, தட்டிலேயே வச்சு கட் பண்ணிட்டாங்க. பேச்சுலர் சமையல்ஸ். ஸோ ரூமில் உள்ளவங்க 4 பேர். ஸோ அவங்களுக்குள்ள தேவையானதை வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும். அப்படின்னா தான் இந்த சென்னையில் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும். அந்த மீன் குழம்பும் கஞ்சியும் என்னை உட்கார விடாமல் தடுக்குது. என்ன பச்சை மிளகா வெங்காயம் தான் இல்லை, ஆனால் இருந்தாலும் என்னை உட்கார விட மாட்டுது. போய் தூக்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா அதுவும் நன்னவங்கிட்ட காமிக்கல, நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஓப்பன் பண்ணி விடலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஊர்லேயும் போய் இருந்தேன். ஒரு சோறு ஒழுங்கா சாப்பிடல. இப்போ சோறு கஞ்சின்னு சொல்லவும் ஓடுது. பாருங்க, கஞ்சி ஐஸ் பிரியாணி தண்ணி, அதாவது முதல் நாள் தண்ணி ஊற்றி வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஊற்றி வச்சு கொண்டு வந்துருக்காரு. மீன் பொரிச்ச மீன் குழம்பு அதுதான். ஆனால் நான் இப்போ ஓப்பன் பண்ண மாட்டேன். சோத்தை பார்க்கவும் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே வரலங்க. ஆல்ரெடி கொஞ்சம் சோறு உள்ளே போயிடுச்சு. எனக்கு மீன் வைங்க அப்படின்னு இந்த குழம்புல இருந்து மீன் மண்டையை எடுத்து போட்டார் தலைவர். ஆனால் டேஸ்ட் வேற லெவலுங்க. கஞ்சிக்கும் மீனுக்கும் காம்பினேஷன் ஊர் சைடு சாப்பிட்ற மாதிரி. ஆனால் இது சும்மா வீடியோக்காக எடுக்கணுமே அப்படின்ட்டு பாண்டியனை பாருங்க, சாப்பிட தெரியாமல் சிந்தி சாப்பிட்டு தர்றாரு. அவ்வளோதான், முடிஞ்சுங்க. சாப்பிட்டதை கொண்டு வந்த ஜாமானை நீட்டாக கழுவி பேக் பண்ணி கொண்டு வரணும்னா அதான மரியாதை. அதான் கழுவிக்கிட்டு இருக்கேன். ரூம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் என்ன வாடகையை கேட்டால் நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்குது. அந்த அளவுக்கு வெரி ஹை.